ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அன்பின் வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட ஆவியானுடைய வார்த்தையை கொடுப்பதிலே என் உள்ள மகிழ்கின்றது. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எண்ணிக்கையின் புத்தகம், என்னாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்வதில்லை. ஏதோ பாடுகள் மத்தியில் வந்து எனக்கு ஏதோ யாரோ செய்து விட்டார்கள், ஏதோ பிள்ளி சுண்ணியம் வைத்து விட்டார்கள், ஏதோ கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையிலே கடந்து வருகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற என் அன்பு சகோதரா, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே அவர் பிசாசை ஜெயித்து விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் ஜெயிக்க ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, யாக்கோப்புக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் தான் யாக்கோப்பு முதலாக யாக்கோப்பாக இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறுகிறான், தேவ பிள்ளையாய் மாறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக எந்த மந்திரமும், எந்த பிள்ளி சூனியமும், எந்த மாந்திரிகமும் நிற்க முடியாது, செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, கடந்த வருடத்தில் ஒரு வாலிப தம்பியை அழைத்து வந்தார்கள். அவன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு பயம், ஒருவித பயம் உண்டு. அவன் குடும்பம் அந்த பிள்ளி சுண்ணியத்தினால் கட்டப்பட்டபடினாலே அவன் இருட்டுக்குள்ளாக இருப்பான், யார் இடத்திலும் பேச மாட்டான். என்னிடத்தில் கூட்டு வரும்பொழுது, எங்களிடத்தில் அழைத்து வரும்போது, ஊழியத்திற்கு அழைத்து வரும்பொழுது அந்த தம்பி ஓரமாய் உட்கார்ந்திருந்தான். அவனிடத்தில் கேட்டபோது அவன் எதுவுமே பதில் சொல்லவில்லை. ஜெபிக்கும்போது அவனுக்குள்ளாக இருந்த அந்த பிசாசின் கண்ணிகள் திரித்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எது என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, நாங்கள் அதை அலைக்கழித்து கீழே விழுந்து அவன் போட்டிருந்த எல்லா தாயம் தகடு எல்லாவற்றையும் களைத்து கொடுத்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினா. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த வாலிப தம்பி விடுதலை அடைந்து கல்லூரியில் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவன் தேர்ட் இயர் படித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த வாலிப தம்பிக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் அடி பிசகாதபடி, வழி விலகாதபடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். முதலாவது அவர்கள் வழி விலகினார்கள். ஏதோ ஒரு பின்மாற்றம் அடைந்து ஏதோ ஒரு தாயம் மந்திரம் என்று சொல்லி போய் அதை கட்டி கொண்டு வந்திருந்தான். எனக்கு அருமையான ஜெபிக்கும்போது அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்து அலை கழித்து அவனை விட்டு அந்த பிசாசு ஓடினது. அவன் விடுதலை பெற்றான். ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். யார் எதை செய்தாலும், என்ன பிள்ளை சுண்ணியம் வைத்தாலும் ஆண்டுடைய பிள்ளைக்கு முன்னதாக அது நிற்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு யாக்கோப்புக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் எழும்பின அந்த ஆயுதங்கள் வாய்க்காது போகும், மந்திரங்கள் வாய்க்காது போகும், பிள்ளி சூனிய ஆவிகள் வாய்க்காமல் போகும். ஆம், ஏனென்று சொன்னால் தனது ஜீவனை கொடுத்து உங்களை சொந்த இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். அந்த தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். அவரே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையான அவரே உங்களுக்கு விரோதமாக, ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறான் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். அது மந்திரமாக இருந்தாலும் சரி, பிள்ளி சூனிய கட்டாக இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு முன்னதாய், பரிசுத்த ஆவிக்கு முன்னதாய் எந்த கட்டுகளும் மந்திரங்களும் இயேசுவின் இரத்தத்துக்கு முன்னதாக நிற்க முடியாது. காரணம் என்ன? அவரே மெய்யான தெய்வம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கிற தெய்வம், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், உங்களுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இன்றைக்கு உடைக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தினாலாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தகப்பனே இருக்கிற எல்லா பிள்ளி சூனிய கட்டுகளும், எல்லா மாந்திரிக கட்டுகளும், கையின் பியாசங்களிலே தடை பண்ணுகிற எல்லா தடை பண்ணுகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போகும்படியாய் கட்டளை கொண்டிருக்கிற, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலே உம்முடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, அற்புதங்களை காண்பார்களாக. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.